நெல்லையிலிருந்து செய்தியாளர் மருதுபாண்டி இணைந்திருக்கிறார். அங்கேயும் வாக்கு எண்ணும் போது குளறுபடி நடக்கிறதாக, தாமதமாக எண்ணப்படுவதாகலாம் புகார் வந்திருக்கிறது. என்ன காரணம் திரு மருதுபாண்டி? 8 மணிக்கு இந்த வாக்குப்பதிவு எண்ணிக்கை என்பது துவங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அம்பாசமுத்திரம் தாலுகாவுக்கு உட்பட்ட அந்த வைக்கப்பட்டிருக்கும். இதன் காரணமாக முகவர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் பாதுகாப்பில் இருந்த போலீசாருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு அந்த சிறிது நேரம் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. சுமார் அரை மணி நேரம் தாமதமாக அந்த பூட்டு உடைக்கப்பட்டு உள்ளே அழைத்து செல்லப்பட்டன. அதன் பிறகு வாக்கு பெட்டி இயந்திரங்கள் எடுத்து வரப்பட்டு எண்ணிக்கை என்பது தொடங்கியது. இருப்பினும் அடுத்தடுத்து ஒவ்வொரு வாக்கு பெட்டிகளும் கொண்டு வரப்பட்டு எண்ணிக்கை என்பது தொடங்கியிருந்த நிலையில் தற்போது வரை 2.5 மணி நேரம் கலந்திருக்கிறது. ஆனால் 3 முதல் 4 சுற்றுகள் மட்டுமே கலந்திருக்கிறது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக ஒரு சுற்றின் அறிவிப்பை மட்டுமே மாவட்ட நிர்வாகமும் தேர்தல் நடத்தும் அதிகாரியும் வெளியிட்டிருக்கிறார். ஆகையால் அந்த தாமதம், அதாவது ஒவ்வொரு சுற்றிலும் அதன் வாக்குப்பெட்டிகளை திறந்து முதல் அது முகவரிடம் காட்டுது மற்றும் தபால் வாக்குகளை பிரித்து காட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் என்பதை தவறுகள் ஏற்பட்டு விடாமல் இருக்கும் வகையில் அதுக்கான பணிகள் என்பது தாமதமாக நடைபெற்று வருவதாகவும் முகவர் தரப்பில் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் எந்த ஒரு குளறுபடியோ வருவதாகவும் முகவர் தரப்பில் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் எந்த ஒரு குளறுபடியோ தவறுகளோ ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அந்த இயந்திரங்களை கையாளும் பொழுதும் தபால் ஓட்டுகளை பிரிக்கும் பொழுதும் மிகவும் கவனமாக கையாண்டு வருவதால் இதன் காரணமாகவே நீண்ட நேரம் எடுத்துக் கொள்வதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது வரை மாவட்ட நிர்வாகம் சார்பாக ஒரு சுற்றுக்கான ஓட்டுகள் மட்டுமே அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. தற்போது வரை சுமார் 47,077 ஓட்டுகள் முதல் சுற்றில் பதிவாகி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிகபட்சமாக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அந்த ராபர்ட் ப்ரூஃப் என்பவர் அதிகபட்ச ஓட்டுகளை பெற்றிருக்கிறார். குறிப்பாக சுமார் 20,786 ஓட்டுகளை பெற்று தற்போது அவர் முன்னிலையில் இருக்கிறார். அடுத்த கட்டமாக சுமார் 16,578 ஓட்டுகளை பெற்று பாஜக வேட்பாளர் நைனா நாகேந்திரன் முன்னிலையில் இருக்கிறார். அதே போன்று ஏடிஎம்கே வேட்பாளராக கூடிய ஜான்சி ராணி 3,765 வாக்குகளும், நாம் தமிழர் வேட்பாளர் சத்யா 4,032 வாக்குகளும் பெற்றிருக்கிறார். இங்கு திருநெல்வேலி பாராளுமன்றத்தை பொறுத்தவரை குறிப்பாக அதிமுகவை விட நாம் தமிழர் கட்சியினர் அதிக வாக்குகளை பெற்றிருப்பது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் தொடர்ந்து இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற்று வருகிறது. முழுமையான விவரங்கள் அடுத்தடுத்து வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மருதுபாண்டி.